श्रीमत्पराङ्कुशतया पात्रं धीभक्त्यादिगुणार्णवम् यतीन्द्रप्रवणं वन्दे रम्यजामातरं मुनिम् लक्ष्मीनाथसमारम्भां नाथयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्म व्यामोहतस्तदितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये माता पिता युवतयस्तनया विभूतिः सर्वं यदेव नियमेन मदन्वयानाम् आद्यस्य नः कुलपतेर्वकुलाभिरामम् श्रीमत्तदङ्घ्रियुगलं प्रणमामि मूर्ध्ना भूतं सरश्च महदाह्वयभट्टनाथ श्रीभक्तिकुशेखरयोगिवाहान् भक्ताङ्घ्रिरेण परकालयतीन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्कुशमुनिं प्रणतोऽस्मि नित्यम् तुङ्गस्तनगिरितटे सुप्तमुद्बोध्य कृष्णम् पारार्थ्यं स्वं श्रुतिशतसरः सिद्धमध्यापयन्ति स्वोच्छिष्टायां सृजनिगलितं यावलात्कृत्य भुङ्क्ते गोदा तस्यै नम इदमिदं भूय एवास्तु भूयः अन्नवयल पुदुवै आण्डाळ் அரங்கற்கு பன்னு திருப்பாவை பல்பதியம் இன்னிசையால் பாடிக் கொடுத்தாள் நற்பாமாலை பூமாலை சோடிக் கொடுத்தாளை சொல்லு சோடிக் கொடுத்த சுடற்கொதையே தொல்பாவை பாடியருள வல்ல பல்வலையாய் நாடினி வேங்கடவர்க்கன்னை விதிகின்ற விம்மாத்தம் நாங்கடவா வண்ணமே நல்கு மார்கழித் திங்கள் மதி நிறைந்த நன்னாளால் நீராடப் போதுவீர் போதுவினோ நேரலீர் சீர்மலுகுமாயப்பாதி செல்வச் சுரமீர்காள் கூர்வேற் கொடுந்தோதல் நந்த கோபன் குமரன் ஈராந்த கன்னி சோதை இளம் சிங்கம் கார்மேனிச் செங்கன் கதிர்மதியம் போல் முகத்தான் நாராயணனே நமக்கே பறை தருவான் பாரோர் புகழப் படிந்தேலோரெம்பாவாய் மார்கழித் திங்கள் மதி நிறைந்த நன்னாளால் நீராடப் போதுவீர் போதுவினோ நேரலீர் சீர்மலுகுமாயப்பாடி செல்வச் சுரமீர்காள் கூர்வேல் கொடுந்தோதல் நந்த கோபன் குமரன் ஏராந்த கன்னி சோதை இளம் சிங்கம் கார்மேனிச் செங்கன் கதிர்மதியம் போல் முகத்தான் நாராயணனே நமக்கே பறை தருவான் பாரோர் புகழப் படிந்தேலோரெம்பாவாய் வையத்து வாஸ்வீர்கால் நாமும் நம் பாவைக்கு கிரிசைகள் கேளீரோ பார்க்கடலுள் பையத்து என்ற மரபரமணி பாடி நெய்யுண்ணோம் பாலுண்ணோம் நாட்காலே நீராடி மையொட்டுதோம் மலரித்து நாம் முடியோம் செய்யாதிரு செய்யோம் தீக்குறளை சென்றோதோம் ஐயமும் பிச்சையுமாந்துணையும் கை காட்டி உய்யுமாறெண்ணி உகந்தேலோரெம்பாவாய் ஓங்கி உலகலந்த உத்தமன் பேர் பாடி நாங்கள் நம்பாவை கொச்சாத்து நீராடினால் தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறு பேதோ ஓங்கு பெரும் சென்னலோடு கையலுகளா ஓங்குவலை போதில் பாரி வண்டு கண்படுப்பா தேங்காதே புக்கிருந்து சீர்த்தமுலை பத்தி வாங்கா குடம் நிறைக்கும் வள்ளல் பெரம்பசுக்கள் செல்வம் நிறைந்தேலோரெம்பாவாய் ஓங்கி உலகலந்த உத்தமன் பேர் பாடி நாங்கள் நம்பாவை கொச்சாத்து நீராடினால் தீங்கின்ற நாடெல்லாம் திங்கள் மும்மாறு பேதோ
ஓங்கு பெரும் சென்னலோடு கயலுகள பொங்கு வலை போதில் பாரி வண்டு கண்படுப்பா தேங்காதே புக்கிருந்து சீர்த்தமலை பத்தி வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரம்பசுக்கள் நீங்காது செல்வம் நிறைந்தேன் பெரும்பாவாய் ஆஷ்மலை கண்ணா ஒன்று நீ கை கரவேல் ஆஜில் புக்கும் கொண்டு கொடாத்தேரி ஊசி முதல்வனிரவம் போல் மீ கருத்து பாயந்தோலை பற்பராவன் கையில் ஆஷ் போல் மின்னி வரம்பலி போல் நின்றதிருந்து தாசாதே சார்ங்க முதைத்த சிறமை போல் வாசுவலகினில் பெய்திடாய் நாங்களும் மால்கள் நீரான மகிழ்ந்தேனோர் எம்பாவாய் மாயனை மன்னவட மதுரை மைந்தனை தூய பெருநீர் யமுனை துறைவனை ஆயர் குலத்தினில் தோன்றும் மணி விளக்கை தாயை குழல் விளக்கம் செய்யது தாமோதரனை தூயோமாய் வந்து நாம் தூமலர் தோவத்தொடு வாயினால் பாடி மலத்தினால் சிந்திக்க போய பிழையும் புகுதருவான் தியனில் தீசாகும் செப்பேம்பாவாய் மாயனை மன்னுவட மதுரை மைந்தனை தூய பெருநீர் யமுனை துறைவனை ஆயர் குலத்தினில் தோன்றும் மணி விளக்கை தாயை குழல் விளக்கம் செய்ய தாமோதரனை தூயோமாய் வந்து நாம் தூமலர் தோவத்தொடு வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க போய பிழையும் புகுதருவான் நவும் தியனில் தூசாகும் செப்பேலோர் எம்பாவாய் புல்லும் சிலம்பினகான் புல்லறையன் கோயிலில் வெள்ளை விசலங்கின் பேரவம் கேட்டிலையோ வெள்ளாயிலிந்திராய் பேமுலை நஞ்சுண்டு கள்ளச்சகடம் கலக்களைய காலோச்சி வெள்ளத்தெருவில் துயமலர்ந்த வைத்தனை உள்ளத்து கொண்டு முனிவர்களும் யோகிகளும் மெல்ல விழுந்து அறிகின்ற பேரவம் உள்ளம் புகுந்து கலந்தேலோர் எம்பாவாய் ஆனை சாத்தன் கலந்து பேசனவம் கேட்டலையோ பே பெண்டே காசும் பிறப்பும் கலகலப்பகை பேர்த்து வாசனம் கொல்லாச்செயர் மட்டினால் ஓசை படுத்த தெய்வம் கேட்டிலையோ நாயக பெண் பிள்ளாய் நாராயணன் மூர்த்தி கேசவனை பாடவும் நீ கேட்டே கிடைத்தையோ தேசமுடையாய் திருவேலோர் எம்பாவாய் ஈஸ்வானும் வெள்ளென்று இரமேஸ்வர வீடு மேவா பரந்தரகான் மிக்கொள்ள பிள்ளைகளும் போவான் போகின்றான் போகாமல் காத்து உன்னை குவான் வந்து நின்றோம் கோதுகலமுடைய பாவாய் எழுந்திராய் பாடிப்பறை கொண்டு மாவாய் பிளந்தானே மல்லரை மாட்டியா தேவாதி தேவனே சென்று நாம் சேவித்தால் ஆவாவென்றாரோர் எம்பாவாய் தூமணி மாடத்து சுத்தம் விளக்கரியா தூவங்கமத்தினை மேல் கண் வளரும் மாமான் மகளே மணிக்கதவம் தாழ் திறவாய் மாவீர் அனலை இழப்பிரோ உன் மகள்தான் ஊமையோ அன்பிச்சுவதோ அனந்தலோ ஏமப்பரந்தேல் மந்திரப்பட்டாளோ மாமா என் மாதவன் வைகுந்தன் என்றென்றோ நாமம் பலவும் நவிந்தேலோ ரெம்பாவாய் தூமணி மாடுத்து சொத்தம் விளக்கரையான் தூபம் கமடம் துயரணே மேல் கல்வளரும் மாமான் மகளே மணிக்கதவம் தாழ் திறவாய் மாமீர் அவளை இழப்பிரோ உன் மகள்தான் ஊமையோ அன்பிச்சுவதோ அனந்தலோ ஏமப்பரந்தையில் மந்திரப்பட்டாலோ மாமா என் மாதவன் வைகுந்தன் என்றென்றோ நாமம் பலகும் நவின்றேலோர் எம்பாவாய் நோத்துச் சுவரக்கம் போகின்ற அம்மனாய் மாத்தமும் தாராரோ வாசல் திறவாதார் நாத்தொழாய் முடுநாராயன் நம்மால் போத்தப்பனை புண்ணியனால் பந்தொரு நாள் கூத்தத்தின் வாய் விரைந்த கும்பகரனும் தோத்தமனக்கே விருந்தையில் தான் தந்தானோ ஆத்தவந்தருடையாய் அருங்கவலே தேத்தமாய் வந்து திருவேலோர் எம்பாவாய் கத்துக்கரவை கடங்கள் பல கரந்து செத்தார்த்திலே சென்று சிறு செய்யும் குத்தமுண்டில்லார் கோவரதம் போர்க்கடியே உத்தரவலுகுல் புனமையில் போதராய்
சுத்தத்தோழிமார் எல்லாரும் வந்து நின் முத்தம் முகுந்து முகில் பொன்னன் பெயர் பாடா சித்தாதே பேசாதே செல்வ பெண்டாட்டி நீ எத்துக்கிறங்கும் பொருளேலோர் எம்பாவாய் கனேற்கலங்கதையுமே கன்று கிறங்கி நினைத்து முனைந்தே நின்று பால் சோர நனேத்தில்லம் சேரா கொன்ன செல்வந்தங்காய் பனேத்தலை விளவின் வாசல் கடை பத்தி செலுத்தினா தேனலங்கை கோமானே செத்தா மனத்துக்கிளியானை பாடவும் நீவாய் திறவாய் இனத்தாரிந்திராய் ஈடென்ன பேரக்கம் அனைத்தில்லத்தார் மருந்தேலோர் எம்பாவாய் புள்ளின் வாய் கீந்தானே பொல்லாவர்கனை கிள்ளி கிழிந்தானே கீர்த்தமை பாடிப்போய் பிள்ளைகளாரும் பாவை களம்புக்கார் வெள்ளையெழுந்து வீராமரங்கித்தோ புள்ளும் சுரம் வினகான் போதிரை கண்ணினாய் புள்ளுக்களேந்து நீராடாதே பலை கிடைத்தையோ பாவாய் நீ நன்னாளால் கள்ளம் தவறிந்து கலந்தேலோர் எம்பாவாய் உங்கள் புலக்குடை கோட்டொட்டு வாவையுள் செங்கோல் நீர் வாய் நிகழ்ந்த அம்பல்வாய் கும்பினகான் செங்கல் புடைக்குறை வெண்பல் தவத்தவர் தங்கள் திறக்கோயில் செங்குடுவான் போகின்றார் எங்களை முன்னம் எழுப்புவான் வாய் பேசும் நங்காய் எழுந்திராய் நானாராய் நாவுடையாய் செங்கோடு செக்கரமேந்தும் தொடக்கையன் பங்கைய கண்ணாரை பாடையோர் எம்பாவாய் எல்லே இறக்கிறையே என்ன முறங்கிறையோ செல்லேன்றையில் மின்னங்கே மேற்போதுகின்றேன் வல்லே குணக்கட்டரைகள் கொண்டையன் வாயெருதும் வல்லீர்கள் நீங்களே நானே தானாயிடுகா வல்லை போதாய் உனக்கென்ன வேருடையை எல்லாரும் சொந்தார் போந்தாரோ போந்தன்னிகள் வல்லானே கொண்டானே மாத்தாரே மாத்தளிக்க வல்லானே மாயனை பாடேலோர் எம்பாவாய் நாயகனாய் நின்ற நந்த கோபனுடைய கோயில் காப்பானே கொடுத்தோன்றும் தோரணவாசல் காப்பானே மணிக்கதவம் தாழ் திறவாய் ஆயர் சுரோரும் முக்கோ அரை பறை மாயன் மணி வண்ணன் நின்னலேவாய் நேர்ந்தான் துயோமாய் வந்தோம் கேரளப் பாடுவான் வாயால் முன்ன முன்னம் மாத்தாதே அம்மா நீ நேசநிலை கதம் நீ கேளோர் எம்பாவாய் நாயகனாய் நின்ற நந்த கோபனுடைய கோயில் காப்பானே கொடுத்தோன்றும் தோரணவாசல் காப்பானே மணிக்கதம் தாழ் திறவாய் ஆயர் சுரோரும் முக்கோ அரை பறை மாயன் மணி வண்ணன் நின்னலேவாய் நேர்ந்தான் தூயோமாய் வந்தோம் கேளப் பாடுவான் வாயால் முன்ன முன்னம் மாத்தாதே அம்மா நீ நேசநிலை கதவம் நீ கேளோர் எம்பாவாய் அம்பரமே தண்ணீரே சோரே அறம் செய்யும் எம்பெருமான் நந்த கோபாலா எழுந்திராய் கும்மனார்க்கெல்லாம் கொழுந்தே குலவிளக்கே எம்பெருமாட்டிய சோதா அறிவுராய் அம்பரமூடலத்து ஓங்குல கலந்த உம்பர் கோமானே உறங்காதிருந்திராய் செம்போர் காடல் செல்வாவல தேவா உம்பயம் நீ உறங்கேலோர் எம்பாவாய் தோல் வலையன் நந்த கோபாலன் மருகமலேன பின்னாய் கந்தம் கவலும் குழலே கடை திறவாய் வந்து எங்கும் கோழிகளே தனகான் மாதவை பந்தல் மேல் பலகால் கோயிலங்கள் கோவினகான் பந்தார் விலனுண்மை திறன் பேர் பாடா செந்தாமரை கையால் சீரால் கொலை நிற்பான் வந்து திறவாய் மகளிந்தேரோர் எம்பாவாய் உந்து மதகளித்தனோடா தோல் வலையன் நந்த கோபாலன் மருகமலேன பின்னாய் கந்தம் கமலம் குளரே கடை திறவாய் வந்து எங்கும் கோயிலே தனகான் மாதவை பந்தல் மேல் பலகால் கோயிலங்கள் கோவினகான் பந்தார் உண்மை திறன் பேர் பாடா செந்தாமரை கையால் சீரால் வலையிழப்பான் வந்து திறவாய் மகிழ்ந்தேரோரம்பாவாய் குத்துவிளக்கிற கோட்டுக்கால் கட்டில் மேல் மத்தேன் வந்து சீரத்தின் மேலேறி குத்தலர் போலர் பெண்ணை கொங்கை மேல் வைத்து கிடந்த மலர் பார்ப்பாவாய் திறவாய் மைத்தடன் கண்ணினாய் நீ உன்மனாலனை எத்தனை போதும் திரே கொட்டாய் கான் ஏத்தனை இலும் விருவாத்தகில்லாயால் தத்துவமந்த தகவேலோரம்பாவாய் முப்பத்துமோவரமரற்குமன் சென்றும் கப்பம் கவருக்கம் கலையே திருளையாய் செப்பமுடையாம் திருளையாய் செத்தார்க்கு வெப்பம் கொடுக்கும் விமலா திருளையாய் செப்பென்னமின் மூலை செவ்வாய் சுரமரங்குள்
நற்பெண்ணை ரங்காய் திருவே திருளையாய் உக்கமம் தொட்டோயம் தந்தொன்மனாரை இப்போதே எம்மே நீராட்டேரோரிம்பாவாய் ஏத்த கலங்கள் எதிர்போங்கி மீதளிப்ப மாத்தாதே பால் சுரையும் வல்லல் பெரும்பசுக்கள் ஆத்தப்பதைதான் மகனே அறிவுராய் ஊத்தமுடியாய் பெரியாய் கலனில் தோத்தமாய் நின்ற சுடரே திருளையாய் மாத்தானுக்கு வலையறிந்து உன் வாசற்கண் ஆத்தாது வந்து உன்னடி பணிமா போலே போத்தியா வந்தோம் புகழ்ந்தேனோரெம்பாவாய் அங்கன் மாதர் அபிமானபங்கமாய் வந்தனின் பள்ளி கட்டில் கீழே செங்கமிருப்பார் போல் வந்து தலை பெய்தோம் கிங்கினிவாய் செய்த தாமரை பூ போலே எம்மேல் பிணியாவோ திங்கள் மாடியத்து மிழ்ந்து போல் அங்கனிரண்டும் கொட்டுங்கள் எங்கள் மேல் நோக்குதையேல் எங்கள் மேல் சாபமிழந்தேலோ எம்பாவாய் மணிமலை முழங்கில் மண்ணி கிடந்தரங்கும் சீரிய சிங்கம் அறிவித்து தீவிழுத்து வீரமயிர் பொங்க வெப்பாடும் பேருந்துதறி மூரணி விருந்து உலங்கி புறப்பட்டு போதரமா போலே நீ பூவை பூவண்ணா உன் கோயில் நின்று இங்கனே போந்தருளி கோப்புடைய சீரிய சிங்காசனத்திருந்து யாம் வந்த காரியமாராய்ந்தோரெம்பாவாய் மாரிமலை முழஞ்சில் மந்தி கிடந்தரங்கும் சீரிய சிங்கம் அறிவித்து தீவிழுத்து வீரமயிர் பொங்க வெப்பாடும் பேருந்துதறி மூரணி விருந்து உலங்கி புறப்பட்டு போதரமா போலே நீ பூவை பூவண்ணா உன் கோயில் நின்று இங்கனே போந்தருளி கோப்புடைய சீரிய சிங்காசனத்திருந்து யாம் வந்த காரியமாராய்ந்தோரெம்பாவாய் அன்று புலவலந்தாய் அடி போத்தி சென்றங்குதேல் இலங்கை சத்தாய் திரள் போத்தி ஒன்றச்சகடமுதத்தாய் புகழ் போத்தி கண்டுகுடலாக இருந்தாய் கடல் போத்தி கண்டுகுடையா விடுத்தாய் குணம் போத்தி வென்றுபடை கெடுக்கும் நின் கையில் வேல் போத்தி என்றென்றும் சேவகமே ஏத்தி பறை கொள்வான் இன்று யாம் வந்தோம் இருங்கேலோரெம்பாவாய் அன்று புலவலந்தாய் அடி போத்தி சென்றங்குதேல் இலங்கை சத்தாய் திரள் போத்தி ஒன்றச்சகடமுதத்தாய் புகழ் போத்தி கண்டுகுடலாக இருந்தாய் கடல் போத்தி கொன்றகுடையா விடுத்தாய் குணம் போத்தி வென்றுபடை கெடுக்கும் நின் கையில் வேல் போத்தி என்றென்றும் சேவகமே ஏத்தி பறை கொள்வான் இன்று யாம் வந்தோம் எங்கேலோரெம்பாவாய் ஒருத்த மகனாய் பிறந்த ஓரவில் ஒருத்த மகனாய் ஒழுத்த வளரா தரிக்கிலானாகத்தான் தீங்கு நினைந்தான் கரைத்தை பிழைப்பித்து கொஞ்சன் வயத்தில் நிறப்பெண்ண நின்று நடுமாலே அறுத்தித்து வந்தோம் பறைதாதையில் திருத்தக்க செல்வம் சேவகம் யாம் பாடி வருத்தமும் தீர்ந்து மகிழ்ந்தேனோரெம்பாவாய் மாலே மணிவண்ணாமார்கள் நீராடுவான் மேலையார் செய்வனகள் வேண்டுவன கேட்டியேல் ஞானத்தை எல்லாம் நடுங்கவல்லவன பாலண்ண வண்ணத்துவன் பாந்து சன்னியமே போர்மன செங்ககள் பாய்ப்பாழை எனவே சாலா பெரும் பரியே பல்லாந்து செய்ப்பாரே உலகிலக்கே கொடியே தானமே ஆலையாய் அருளேனோரெம்பாவாய் கூடாரி வெல்லும் சீர் கோவிந்தா உந்தன்னை பாடிப்பறை கொண்டு யாம் பெருசம்மானம் நாடு புகழும் பரிசினால் நன்றாக சூடகமே தோல் வலியே தோடே செவிப்பூவே பூடகமே நினைய பலகனும் யாவடிவோம் ஆடுப்போம் அதன் பின்னே பால் சோறு உடனே பேந்து வழங்கை வழிவாரா கூடையிருந்து குளிர்ந்தேனோரெம்பாவாய் கூடாரே வெல்லும் சீர் கோவிந்தா உந்தன்னை பாடிப்பறை கொண்டு யாம் பெருசம்மானம் நாடு புகழும் பரிசினால் நன்றாக சூடகமே தோல் வலியே சொடே செவிப்பூவே பூடகமே நினைய பலகனும் யாவடிவோம் ஆடுப்போம் அதன் பின்னே பால் சோறு உடனே பேந்து வழங்கை வழிவாரா கூடையிருந்து குளிர்ந்தேனோரெம்பாவாய் கறவைகள் பென்று சென்று காணும் சேர்ந்து போம் அறிவொன்றமில்லாத வாய்க்குலத்தோ உந்தன்னை பிரிவிரேந்திரை புண்ணியம் யாமடிவோம் குறைவொன்றமில்லாத கோவிந்தா உந்தன்னோடு உறவேல் நமக்கோளியாது அறியாத பிள்ளைகளும் அன்பினால் உந்தன்னை சுரவே தனுவும் சீர்களானே இறைவா நீதானாய் பறையனோரெம்பாவாய் கறவைகள் பின்று சென்று காணும் சேர்ந்து போம் அறிவொன்றமில்லாத வாய்க்குலத்தோ உந்தன்னை பிரிவிரேந்திரை புண்ணியம் யாமடிவோம் குறைவொன்றமில்லாத கோவிந்தா
உந்தன்னோடு உறவேல் நமக்கு இங்கொழியாது அறியாத பிள்ளைகளும் அன்பினார் உந்தன்னை சிறப்பினரை தனவம் சீரிருளாதே இறைவா நீ தாராய் பரேலோர் எம்பாவாய் சித்தம் சிறுகாலே வந்தன்னே ஜெயவித்து உன் பொத்தாமரையிடையே போற்றும் புகழ் கேளாய் பெத்தம்மே துன்னம் குலத்தல் பிறந்தோ நீ குத்தேவல் எங்களை கொல்லாமல் போகாதோ எத்தை வரை கொள்வான் கோவிந்தா எத்தேக்கும் ஏழே பிறவிக்கும் உந்தன்னோடு தோமைவாம் தேனாம் ஆட்சேவோம் மத்தேனங்காமங்கள் மரலேலோர் எம்பாவாய் சித்தம் சிறுகாலே வந்தன்னே ஜெயவித்து உன் பொத்தாமரையிடையே போற்றும் புகழ் கேளாய் பெத்தம்மே துன்னம் குலத்தல் பிறந்தோ நீ குத்தேவல் எங்களை கொல்லாமல் போகாதோ எத்தை வரை கொள்வான் கோவிந்தா எத்தேக்கும் ஏழே பிறவிக்கும் உந்தன்னோடு தோமேயாவோம் உனக்கே நாம் ஆட்சேவோம் மத்தேனும் காமங்கள் மாத்தே எம்பாவாய் வங்கக் கடல் கடைந்த மாதவனே கேசவனே திங்கள் திருமுகத்துச் செல்வாய் சென்றிறைஞ்சி அங்கப்பறை கொண்ட வார்த்தை அனுப்புவை பைங்கமல தந்தரியால் பட்டர் பிரான் கோதை சொன்ன செங்கத்தமிழ் மாலை 30 தப்பாவே இங்குய்பருதேப்பார் ஈரண்டு மார்வரை தோல் செங்கன் திருமுகத்துச் செல்வத் திருமாலார் எங்கும் திருவருள் பெற்று இம்முருவனெம்பாவாய் வங்கக் கடல் புனைந்த மாதவனே கேசவனே திங்கள் திருமுகத்துச் செல்வாய் சென்றிறைஞ்சி அங்கப்பறை கொண்ட வார்த்தை அனுப்புவை பைங்கமலம் தந்தரியல் பட்டர் பிரான் கோதை சொன்ன செங்கத்தமிழ் மாலை 30 தப்பாவே இங்குய்பருதேப்பார் ஈரண்டு மார்வரை தோல் திருமுகத்துச் செல்வத் திருமாலார் எங்கும் திருவருள் பெற்று இம்முருவனெம்பாவாய் ஆண்டாள் திவ்ய திருவடிகளே சரணம். நட்சத்திரம் தேவமிந்திரியம் இதமாசாம் விஜக்ஷணம் அகிலாசம் ஓம் ஓம் புத்தி ஏப்த்யஸ்ய ஜாதவேதோ பக்ஞன்னிர்ரதிம் பவாம் பசோகுஸ்ச மஹ்யமாவஹ ஜீவனஞ்ச திசோ திசாம். தாய் அடைப்போத்தே சென்றெங்கும் சேவகமே சத்தாய் தாய் திரள் போத்தே கன்ற கொடையாய் ஒன்று சகடம் போத்தே கன்ற இன்று யாம் வந்தோம் இறங்கேலோரும் அன்று இவகலமலந்தாய் அடைப்போத்தே சென்றெங்குத்தன் இலங்கை சத்தாய் திரள் போத்தே ஒன்றச்சகட முத்தைத்தாய் புகழ் போத்தே கன்று குனிலா விருந்தாய் கடல் போத்தே கன்று கொடையாய் விடத்தாய் குணம் போத்தே வென்றொப்பகை கெடுக்கும் நின் கையல் வேல் போத்தே என்றென்றும் சேவகமே ஏத்திப்பறை கொள்வான் இன்றையாம் வந்தோம் இறங்கேலோர் எம்பாவாய். மாயனை மன்னவட மதரை மைந்தனே தூய பெருநீர் யமனே துறைவனே ஆயர் குலத்தினில் தோன்றும் மணி விளக்கை தாயே குடல் விளக்கும் செய்யத தாமோதரனை தூயோமாய் வந்து நாம் தூமலரத்தவித்தொடது வாயனால் பாடி மனத்தினால் சிந்திக்க போய பிழையம் புகதருவான் நின்ற நவம் தீயனில் தோஷாகும் செப்பேலோரெம்பாவாய். மாயனை மன்னவட மதுரை மைந்தனை தூய பெருநீர் யமனே துறைவனை ஆயர் குலத்தினில் தோன்றும் மணி விளக்கை தாயே குடல் விளக்கும் செய்யத தாமோதரனை தூயோமாய் வந்து நாம் தூமலரத்தவித்தொடது வாயனால் பாடி மனத்தினால் சிந்திக்க
போயப்பிளையம் புகதரவான் நின்ற நவம் தீயனில் தூசாகும் செப்பேலோரெம்பாவாய் தாரஜாமி சவக்ஷசே க்ஷேமங்கராய சர்வேஷாம் ஸ்ரீரங்கே மங்களம் ஸ்ரீயக்காந்தாய கல்யாணிதயேர்தயேர்த்தினாம் ஸ்ரீவேங்கடநிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம் அஸ்து ஸ்ரீஸ்தரகஸ்தூரி வாசவாசிதோரசே ஸ்ரீஹஸ்தகிரிநாதாய தேவராஜாய மங்களம் கமலாகுஜகஸ்தூரி கர்த்தமாங்கிதவக்ஷசே யாதவாத்ரிநிவாசாய சம்பத்புத்ராய மங்களம் நீலாச்சலநிவாசாய நித்யாய பரமாத்மனே சுபத்ரா பிராணாதாய ஸ்ரீஜகநாதாய மங்களம் சோச்சிஷ்டமாலிகா பந்தகந்தவிந்து விஷ்ணவே விஷ்ணுஜித்ததனோஜாயை கோதாயை நித்யமங்கலம் மாதுஷா கிஞ்சனத்ரான பந்தககனமானயே விஷ்ணுஜித்ததனோஜாய கோதாயை நித்யமங்கலம் ஸ்ரீமத்யை ஸ்ரீவிஷ்ணுச்சித்தார்ய மனோநந்தன ஹேதவே நந்தநந்தன சுந்தர்யை கோதாயை நித்யமங்கலம் புர்யாம் தாமிரவன்யோத்தரே தடே ஸ்ரீதந்திரணி மூலதாம்னே ஷடகோபாய மங்கலம் சேஷோவாசைஞ்சநாதோ ஸ்ரீபதிர்வேதிசாத்விகைः விதத்கார்யமகாப்ராஜ்ஞை பாஷ்யகாராய மங்கலம் துலாமுலாவதீர்ணாய தோஷிதாகிலமூதயே சௌம்யஜாமாத்ருமுனயே சேஷாசாயாம்ஸ்து மங்கலம் மங்களாசாசனபரைர்மதாச்சார்ய புரோகமைः சர்வைஸ்தபூர்வைராச்சார்யை துர்தாயாஸ்து மங்கலம் கர்ணோத்பவாம் பாண்டே விஸ்வம்பராம் கோதாம் வந்தே ஸ்ரீரங்கநாயகீம் ஆண்டா திவ்ய திருவகலே சரணம் கோதாரங்கநாத திவ்ய திருவகலே சரணம் பரிவாராய சர்வதிவ்ய மங்கள விக்கிரகாய ஸ்ரீமதே நாராயணாய நமः. அக்ஷம் விஸ்வசம்பவம் விஸ்வநாராயணம் தேவமக்ஷரம் பரமம் பதம் விஸ்வத பரமான் நித்யம் விஸ்வநாராயணகும் ஹரிம் விஸ்வமேவேதம் புருஷஸ்தத் விஸ்வமுபஜேவதே பதிம் விஸ்வஸ்யாத்மேஸ்வரகும் சாஸ்வதகும் சிவமಚ್ಯುதம் நாராயணம் மகாஜ்ஞேயம் விஸ்வாத்மானம் பராயணம் நாராயண பரோ ஜோதிராத்மா நாராயண பரஹ நாராயண பரம் பிரம்மதத்வன்னாராயண பரஹ நாராயண பரோ த்யாதாத்யானன் நாராயண பரஹ யச்ச கிஞ்சித் ஜகத் சர்வம் திருஷ்யதே ஸ்ரூயதே விவா அந்தர்பஹிஷ்டதத் சர்வம் வியாப்ய நாராயண ஸ்திதः அனந்தமவ்யயம் கவிகும் சமுத்ரேந்தம் விஸ்வசம்பவம் பத்மகோஷ பிரதீகாசகம் ஹிருதயம் சாப்யதோமுகம் अथो निष्ट्यामितस्त्यान्ते नाभ्यामुपरितिष्ठति ज्वालमालाकुलं भाति विश्वस्यायतनं महतो सन्तरगुं शिलाभिस्तुलम्बत्या कोशसन्निभं नीवारशूकवत्तन्वी पीताभास्वत्यनुपमा तस्या आशिखाया मध्ये परमात्मा व्यवस्थितः सब्रह्म स शिवः स हरिस्तेन्द्रः सोऽक्षरः परमस्मराट् राजाधिराजाय प्रसह्य साहिने नमो वयं वै श्रवणाय कुर्महे स मे कामान् कामकामाय मह्यं कामेश्वरो वै श्रवणो ददातु कुबेराय वै श्रवणाय महाराजाय नमः ॐ तद्ब्रह्मा ॐ तद्वायुः ॐ तदात्मा ॐ तत्सत्यं ॐ तत्सर्वं ॐ तत्पुरोर्नमः अन्तश्चरति भूतेषु गुहायां विश्वमूर्तिषु त्वं यज्ञस्त्वं वषट्कारस्त्वमिन्द्रस्त्वगुं रुद्रस्त्वं विष्णुस्त्वं ब्रह्मत्वं तापतिः त्वं तदाप आपो ज्योतिरसोऽमृतं ब्रह्म भूर्भुवस्सु वरो ओं गोपालाय विद्महे गोपीजनवल्लभाय धीमहि तन्नः श्रीकृष्णः प्रचोदयात् विष्णुपत्नी च विद्महे श्रीभूसख्यै च धीमहि तन्नो लक्ष्मीः प्रचोदयात् தம்மே தொண்டம் குலத்தில் பிறந்தோ
நீ கொத்தேவல் எங்களை கொள்ளாமல் போகாதோ இத்தை பறை கொள்வானன்றுகான் கோவிந்தா எத்தேக்கும் ஏழேல் பிறவிக்கும் குந்தன்னோடு உத்தோமேயாவோம் உனக்கே நாம் ஆர்ஜேவோம் முத்தேனுங்காமங்கள் மாத்தேலோரெம்பாவாய் சித்தம் சிறுகாலே வந்தொன்னை சேவித்து உன் பொத்தாமரை அடியே போத்தும் புரல் கேளாய் பித்தம் மே தொன்னங்குலத்தில் பிறந்து நீ குத்தேவல் எங்களை கொள்ளாமல் போகாதோ இத்தை பறை கொள்வானன்றுகான் கோவிந்தா எத்தேக்கும் ஏழேல் பிறவிக்கும் உந்தன்னோடு உத்தோமேயாவோம் உனக்கே நாம் ஆர்ஜேவோம் மத்தேனெங்காமங்கள் மாத்தேலோரெம்பாவாய் வங்கக்கடல் கடைந்த மாதவனை கேசவனை திங்கள் திருமுகத்துச் செயலராய் சென்றி அங்கப்பறை கொண்ட வாத்தை அனுபுதுவை பைம்கமல தந்தேரியல் பட்டர் பிரான் கோதை சொன்ன செங்கத்தமிழ மாலை 30 தப்பாமே இங்கு இப்பரிசைப்பார் இரண்டு மார்பைத்தோள் திங்கன் திருமுகத்துச் செல்வத் திருமாலால் எங்கும் திருவருள் பெற்று இம்புருவரெம்பாவாய் வங்கக்கடல் முதைந்த மாதவனை கேசவனை திங்குல் செல்வாய் சென்றி அங்கப்பறை கொண்ட வாத்தை அனுபுதுவை பைம்கமல தந்தேரியல் பட்டர் பிரான் கோதை சொன்ன செங்கத்தமிழ மாலை 30 தப்பாமே இங்கு இப்பரிசைப்பார் இரண்டு மார்பைத்தோள் செங்கத்திருமுகத்துச் செல்வத் திருமாலால் எங்கும் திருவருள் பெற்று இம்புருவரெம்பாவாய் ஆண்டாள் திவ்ய திருவிகளே சரணம். चामरोपचारं समर्पयामि नृत्यं दर्शयामि गीतं श्रावयामि आन्दोलकानारोहयामि अश्वानारोहयामि गजानारोहयामि समस्तराजोपचार देवोपचार शक्त्योपचार भक्त्योपचार मंत्रोपचार पूजा समर्पयामि यस्य स्मृत्याजनामोक्त्याद पूजा क्रियादिषु न्यूनं सम्पूर्णाय सद्यो वन्देदमुच्छिदं मंत्रहीनं क्रियाहीनं भक्तिहीनं जनार्दन यत्पूजितं मया देव परिपूर्णं तदस्तु मे अनया संकल्पित श्री गोदारङ्गनाथयोः प्रीत्यर्थं यथाशक्तिकृत पूजनेन भगवती सर्वात्मगा सर्वं श्री गोदारङ्गनाथ स्वामी देवता दिव्यश्री चरणारविन्दार्पणमस्तु. कायेन वाचा मनसेन्द्रियैर्वा बुद्ध्यात्मना वा प्रकृते स्वभावात् करोमि यद्यत् सकलं परस्मै नारायणायेति समर्पयामि. स्वस्ति प्रजाभ्यः परिपालयन्तां न्यायेन मार्गेण महीं महेशाः गोब्राह्मणेभ्यः शुभमस्तु नित्यं लोकाः समस्ताः सुखिनो भवन्तु. काले वर्षतु पर्जन्यः पृथिवी सस्यशालिनी तेषो यंक्षोपरहितो ब्राह्मणाः सन्तु निर्भयाः अपुत्राः पुत्रिणः सन्तु पुत्रिणः सन्तु पौत्रिणः अधनाः सधनाः सन्तु जीवन्तु शरदां शतम्. श्रीशैलेशदया पात्रं धीयभक्त्यादिगुणार्णवं यतीन्द्रप्रवणं वन्दे रम्यजा मातरं मुनिं लक्ष्मीनाथसमारम्भां नाथयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां. धर्मस्य विजयोस्तु अधर्मस्य नाशोस्तु प्राणिषु सद्भावनास्तु विश्वेषां कल्याणमस्तु संस्कृतस्य अभिवृद्धिरस्तु गोमातुः विजयोस्तु गोहत्या निवारणमस्तु लोकाः समस्ताः सुखिनो भवन्तु सर्वे जनाः सुखिनो भवन्तु. श्रीमद् रमारमण गोविंद गोविंद. ओम श्रीनिवासाय नमः. ओम लक्ष्मीपते नमः. ओम अनामयाय नमः. ओम अमृतांशाय नमः. ओम जगद्वन्द्याय नमः. ओम गोविंदाय नमः. ओम शाश्वताय नमः. ओम प्रभवे नमः. ओम शेषाद्रिनिलयाय नमः. ओम देवाय नमः. ओम केशवाय नमः. ओम मधुसूदनाय नमः. ओम अमृताय नमः. ओम माधवाय नमः. ओम कृष्णाय नमः. ओम श्रीहरे नमः. ओम ज्ञानमंजराय नमः. ओम श्रीवत्सवक्षसे नमः. ओम सर्वेशाय नमः. ओम गोपालाय नमः. ओम पुरुषोत्तमाय नमः. ओम गोपीश्वराय नमः. ओम रंजोतिषे नमः. ओम वैकुंठपदे नमः. ओम अव्ययाय नमः. ओम सुधातनवे नमः.
ओम यादवेन्द्राय नमः ओम नित्ययवनरूपवदे नमः ओम चतुर्वेदात्मकाय नमः ओम विष्णवे नमः ओम अच्युताय नमः ओम पद्मने प्रियाय नमः ओम हरापतये नमः ओम सुरपतये नमः ओम निर्मलाय नमः ओम देवपूजिताय नमः ओम चतुर्भुजाय नमः ओम चक्रधराय नमः ओम त्रिधाम्ने नमः ओम त्रिगुणाश्रयाय नमः निर्विकल्पाय नमः ओम निष्कलंकाय नमः ओम निरातंकाय नमः ओम निरंजनाय नमः ओम निराभासाय नमः ओम नित्यतृप्त्याय नमः ओम निर्गुणाय नमः ओम निरुपद्रवाय नमः ओम गदाधराय नमः ओम शार्कपाणये नमः ओम नंदकिने नमः ओम शंखधारकाय नमः ओम अनेकमूर्तये नमः ओम अव्यक्ताय नमः ओम कटिहस्ताय नमः ओम वरप्रदाय नमः ओम अनेकात्मने नमः ओम दीनबन्धवे नमः ओम आर्तलोकाभयप्रदाय नमः ओम आकाशराजवरदाय नमः ओम योगवृत्पद्यमन्दिराय नमः ओम दामोदराय नमः ओम जगत्पालाय पापघ्नाय नमः ओम भक्तवत्सलाय नमः त्रिविक्रमाय नमः शिवशुमाराय नमः जटामकुटशोभिताय नमः ओम शंखमोद्वल्य सन्मंजु किंकिराजगरण्डकाय नमः ओम नीलमेघश्यामतनवे नमः ओम बिल्वपत्रार्चन प्रियाय नमः ओम जगद्व्यापिने नमः ओम जगत्कर्ते नमः ओम जगत्साक्षिणे नमः ओम जगत्पदये नमः ओम चिन्तितार्थप्रदाय नमः ओम कृष्णवे नमः ओम दाशार्हाय नमः ओम दशरूपवते नमः ओम देवकीनन्दनाय नमः ओम शौर्ये नमः ओम यज्ञग्रीवाय नमः ओम जनार्दनाय नमः ओम कन्याश्रवणतरेज्याय नमः ओम पीताम्बरधराय नमः ओम अनघाय नमः ओम वनमालिने नमः ओम पद्मनाभाय नमः ओम मृगयास्तमानसाय नमः ओम अश्वारूढाय नमः ओम खड्गधारिणे नमः ओम धनार्जनसमुत्सुकाय नमः ओम घनसारलन्मन्दकस्तूरीतिलकोज्ज्वलाय नमः ओम सच्चिदानन्दरूपाय नमः ओम जगन्मंगलदायकाय नमः ओम यज्ञरूपाय नमः ओम यज्ञभोक्त्रे नमः ओम चिन्मयाय नमः ओम परमेश्वराय नमः ओम परमार्थप्रदाय नमः ओम शान्ताय नमः ओम श्रीमते नमः ओम दोर्दण्डविक्रमाय नमः ओम परात्पराय नमः ओम परब्रह्मणे नमः ओम श्रीविभवे नमः ओम जगदीश्वराय नमः ओम श्रीदेवी भूदेवी समेत श्रीमद्वेंकटेश्वर स्वामी देवताभ्यो नमः अष्टोत्तरनाम पूजाराधनं समर्पयामि परिमलपुष्पाणि समर्पयामि योपां पुष्पं वेदाः पुष्पवान् प्रजावान् भवति चन्द्रमा वां पुष्पं पुष्पवान् प्रजावान् पुष्पं भवति श्रीदेवी भूदेवी समेत वेंकटेश्वर स्वामिने नमः नानाविध परिमलपत्रे पुष्पविलेपनं समर्पयामि धूपग्रापयामि दीपं दर्शयामि राजमणीयं समर्पयामि निवेदनार्थं या फलिनेरिहाफला पुष्पाय च पुष्पे सरस्वती प्रसमदास्तानं नित्यस्त्वगमसाः कांताय कल्याण धये धयेर्धिनाम श्रीवेंकटनिवासाय श्रीनिवासाय मंगलम कल्याणाद्भुतगात्राय कामितार्थप्रदायिने श्रीमद्वेंकटनाथाय श्रीनिवासाय मंगलम मंगलाशासनपरिमदाचार्य पुरोगमैः सर्वैष्टपूर्वैराचार्यैः सत्कृदायास्तु मंगलम नीलाजलं दर्शयामि यक्षान्धारयामि ఏడుకొండలవాడ వెంకటరమణ గోవింద గోవింద ఆపన మృక్కులవాడ అనాథ రక్షక గోవింద గోవింద టీకాసులవాడ వైకుంఠవాస గోవింద ఓం నమో వెంకటేశాయ శ్రీ విష్ణు రూపాయ నమః శివాయ వెంకటాద్రి సమం స్థానం బ్రహ్మాండే నాస్తి కించన వెంకటేశ సమో దేవో న భూతో న భవిష్యతి. హెచ్ఎంటి హిందూ దేవాలయము, హెచ్ఎంటి టౌన్షిప్, చింతల్ సపరివార కళ్యాణ వెంకటేశ్వర స్వామి దేవాలయములు. ఈ యొక్క
ఆలయంలో జనయన్ దేవ ఏకః అన్నట్లుగా భగవంతుడు ఒకటే రూపకంగా వివిధ రూపాల్లో దర్శనమిస్తున్న ఆ యొక్క మన భాగ్యోదయం కావచ్చు. ఈ పుణ్యస్థలంలో 1976 పాల్గొన శుద్ధ సప్తమి మార్చి 8 తేదీన శ్రీభూ సమేత కళ్యాణ వెంకటేశ్వర స్వామి వారితో ప్రతిష్టాపనతో సహితంగా వివిధ ఆలయాల దేవాలయ సముదాయంగా శివ పంచాయతన పర్వతవర్ధిని సమేత రామలింగేశ్వర స్వామితో సహితంగా దత్త సాయి హనుమాన్ హరిహరపుత్ర అయ్యప్ప స్వామి ఆదిత్యాది నవగ్రహ ఆలయ సముదాయంగా భక్తులందరికీ కూడా వివిధ రూపాల్లో దర్శనమిస్తున్నారు. ఇంటింటై వటుడింటయి అన్నట్లుగా ఆ యొక్క క్రమక్రమంగా కూడా నేటికి అంటే రాబోయే 2026 ఫిబ్రవరి 23 తేదీన 50 సంవత్సరాలు పూర్తి చేసుకుంటున్నాయి. మనం దాన్ని స్వర్ణోత్సవాలని పిలుస్తాము. ఈ యొక్క స్వర్ణోత్సవ సందర్భంగా 3 రోజుల కార్యక్రమాలు ఉంటాయి. ఆ స్వామివారికి గణపతి పూజతో ప్రారంభం పడి తత్తద్దేవత మంటప ఆవాహన మూలమంత్ర జప అనుష్ఠానాలు, వివిధ దేవతల యొక్క హోమాలు, తదుపరి స్వామివారి 23వ రోజున స్వామివారి శ్రీవారి కళ్యాణము, జగద్గురు పుష్పగిరి పీఠాధిపతి శ్రీ 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 విద్యాశంకర భారతి స్వామివారి దివ్య కరకములచే మహాకుంభాభిషేకము, స్వామివారి యొక్క కళ్యాణము, అనుగ్రహ భాషణము ఉంటుంది. స్వామి విశేషమంటే తిరుమల ఎంత ప్రాముఖ్యత ఉంటుందో తిరుమలలో స్వామివారు సాక్షాత్గా స్వయంగా వెలుచున్న విషయం అందరికీ తెలిసిన విషయమే. ఇక్కడ కూడా హెచ్చమ్మటి ఇది తెలవని విషయం ఏంటంటే ఈ మూర్తులు శ్రీదేవి భూదేవి సమేతంగా వెంకటేశ్వర మూర్తులు 50 సంవత్సరాల కిందట ఎప్పుడైతే మన హెచ్చమ్మటి వాళ్ళు దేవాలయం కడుతూ అనుకున్నారో ఆ యొక్క అప్పుడు ఈ యొక్క స్థపతులందరూ కూడా ఇక్కడనే ఈ పుణ్యస్థలంలోనే నియమనిష్టలతోటి స్వామివారి మూర్తులు కృష్ణశిల ఆ యొక్క స్వామివారి యొక్క కృష్ణశిల రూపము ఆ కృష్ణశిలతో తయారు చేయబడి ఇక్కడనే తయారు చేసి ఇక్కడనే యొక్క ప్రతిష్టాపన జలాధివాస ధాన్యాధివాస ఫలపుష్పాధివాస యంత్ర ప్రతిష్టాపన యొక్క గర్తన్యాస ఆ యొక్క స్వామివారి ప్రతిష్టాపన జరిగింది. తిరుమలలో ఎంత శక్తి ఉంటుందో ఈ యొక్క హెచ్చమ్మటి దేవాలయంలో కూడా అంతే శక్తి ఉంటుందని మనం దీని ఆధారంగా కూడా చేసుకోవచ్చు. స్వయంగా కూడా స్వామివారి యొక్క ప్రతిష్టాపన జరిగింది. ఈ యొక్క ప్రతిష్టాపన నుంచి ఇప్పటి వరకు కూడా యాజమాన్యము, అర్చకులు, బ్రాహ్మణులు, తర్వాత ఆలయ కమిటీ సిబ్బంది, హెచ్ఎంటి యాజమాన్యము, జగద్గురువుల యొక్క ఆదేశానుసారంతో దాతల సంపూర్ణ సహకారాలతోటి ఈ యొక్క దేవాలయం కూడా అభివృద్ధి దినదిన ప్రవర్ధమానంగా కూడా ఈ యొక్క దేవాలయము ఈ విధంగా కూడా మంచి ఒక ముందుకు వెళ్తున్నది. ఇంకా కూడా 50 సంవత్సరాల తర్వాత కూడా ఇలానే వెళ్ళాలని ఆ యొక్క స్వామివారిని మనందరం కూడా కోరుకుంటాము. అందరూ బాగుండాలి, అందులో మనం ఉండాలి. ఇది మనం చెప్పినటువంటి ఈ యొక్క దేవాలయం యొక్క చిన్నగా విశేషము. ఇందులో భాగంగా కూడా డిసెంబర్ 30 రేపు రాబోయే డిసెంబర్ 30, 25 మంగళవారం రోజున వైకుంఠ ఏకాదశి పురస్కరించుకొని అందులో భాగంగా ఈ యొక్క ధనుర్మాసం ఉత్సవాల భాగంగా వైకుంఠ ఏకాదశి వస్తుంది. అందులో భాగంగా వైకుంఠ ఏకాదశి రోజు బ్రాహ్మీ ముహూర్త సమయమున స్వామివారికి ఇక్కడ దేవాలయంలో ఉన్న అన్ని మూర్తులకు అభిషేకము, అలంకరణ, ఉదయం 5 గంటలకు ఉత్తర ద్వార దర్శనము,
లోపల ఉన్నటువంటి నిజరూప దర్శనము, స్వామివారి యొక్క నిజరూప దర్శనము, హారతి, మంత్రపుష్పము ఉంటుంది. ఉదయం 9:30 పుష్పార్చన, తదుపరి సుదర్శన హోమం ఉంటుంది. తర్వాత ప్రసాదం ఉంటుంది, స్వామివారి యొక్క ప్రసాదం ఉంటుంది. భక్తులందరూ కూడా అధిక సంఖ్యలో పాల్గొని శ్రీవారి కృపకు పాత్రులు కాగలరు. తర్వాత ఇక్కడ మళ్ళీ ముందు వచ్చే డిసెంబర్ 25 రోజున హరిహరపుత్ర అయ్యప్ప స్వామి యొక్క వార్షికోత్సవం. అందులో భాగంగా విశేషమైన మహాపడిపూజ కార్యక్రమం కూడా ఉంటుంది. ఈ యొక్క నేను ముందు చెప్పిన ప్రకారంగా ఫిబ్రవరి 21, 22, 23 జగద్గురులు పుష్పగిరి పీఠాధిపతి శ్రీ 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 విద్యాశంకర భారతి స్వామివారి యొక్క ఆధ్వర్యంలో ఈ యొక్క స్వర్ణోత్సవాల కార్యక్రమాలు జరుగుతుంది. స్వామివారి యొక్క ఆధ్వర్యంలో భక్తులు అందరూ కూడా అదే సంఖ్యలో పాల్గొని ఈ యొక్క కార్యక్రమం అన్నిటిని కూడా తిలగించి తీర్థప్రసాదాలు, అన్నప్రసాదం స్వీకరించి శ్రీవారి కృపకు పాత్రలు కాగలరు. తర్వాత ఏదైతే మనం స్వర్ణోత్సవాలు అయిపోయినామో మంగళవారం రోజు ఉదయం స్వామివారికి దేవేర్లకు ఉదయం పూట స్నపన తిరుమంజనం కార్యక్రమం ఉంటుంది. సాయంకాలం పూట ఏకాంత సేవ, అంటే ఊంజల సేవ అంటుంటాం కదా, ఊంజల సేవతో సైతంగా ఏకాంత సేవ, నామ సంకీర్తన కొడకళ్ళ రాధాకృష్ణ శర్మ గారిచే వారి యొక్క బృందముచే విశేషమైనటువంటి నామ సంకీర్తన కార్యక్రమం కూడా ఈ యొక్క మా కమిటీ ద్వారా మేము తెలియపరిచేస్తున్నాము. భక్తులందరూ కూడా ఈ యొక్క కార్యక్రమంలో స్వామివారి యొక్క కార్యక్రమంలో పాల్గొని భగవంతుని యొక్క కృపకు పాత్రులు కాగలని ఆలయ కమిటీ ద్వారా మా యొక్క మనవి. ఈ యొక్క 12 మాసాలు ఉంటుంది. ఆ యొక్క 12 మాసంలో సూర్యుడు ఒక రాశి నుంచి ఒక రాశి ప్రవేశించడం జరుగుతుంది. ఆ యొక్క ఏదైతే వృశ్చిక రాశి నుంచి ధనుర్మాసం ప్రవేశించినప్పటి నుంచి ధనుస్సంక్రమణ ఉంటుంది. ధనుస్సంక్రమణ నుంచి మకర సంక్రాంతి వరకు ఈ యొక్క మార్గలి అని చెప్పడం జరుగుతుంది. ఈ యొక్క మార్గలి ఆ యొక్క మహావిష్ణువునికి చాలా అత్యంత ప్రీతమైన రోజు. ఈ యొక్క 30 రోజులు మహావిష్ణువుకు అత్యంత ప్రీతమైన రోజు. ఈ యొక్క మహావిష్ణువుకు ప్రీతమైన రోజులనే ఈ యొక్క శ్రీదేవి భూదేవి స్వరూపం వంటి కలియుగంలో మనకు మానవ కన్యకగా గోదా అమ్మవారు ఉద్భవించడం జరిగింది. ఆ యొక్క అమ్మవారిని ఆండాళ్ అని అంటారు. ఈ యొక్క అమ్మవారు రంగనాథ స్వామిని 30 రోజులు కూడా రోజుకో తరపున ఆ రంగనాథుణ్ణి విశేషంగా కూడా అర్చన చేయడం జరుగుతుంది. ఈ తిరుప్పవై ఏదైతే తిరుప్పవై చేస్తామో ఆ యొక్క పెళ్లి కాని కన్యకలు, తర్వాత పెళ్లి కాని అబ్బాయిలు ఎవరైనా ఉన్నా కూడా ఈ యొక్క గోదా రంగనాథ స్వామి యొక్క అర్చన అభిషేక తిరుప్పవై సేవ చేయడం ద్వారా వాళ్ళకి మంచి ఫలితాన్ని ఇవ్వడం జరుగుతుంది. ఆ యొక్క ఏది చేసినా కూడా మనము భక్తి శ్రద్ధలతోటి కూడా చెయ్యాలి. సమస్తమైన గ్రహచార దోషాలు ఏదున్నా కూడా తొలగిపోతాయి. అక్కడ నవగ్రహాలు ఏ విధంగా ఉంటాయో ఇక్కడ కూడా మహావిష్ణువు దగ్గర దశావతారాలే ఒక నవగ్రహ రూపం. అందులోనే ఆ యొక్క తిరుప్పవై ఉంటుంది. ఆ యొక్క తిరుప్పవై కూడా ఆ యొక్క పెళ్లి కాని కన్యలు విశేషంగా, తర్వాత అందరూ కూడా పిల్లలు పెద్దవాళ్ళు కూడా ఈ యొక్క అమ్మవారి ఉపాసన చేయడం ద్వారా, ఉపాసన ఏ విధంగా ఎన్ని రకాల ఉపాసన అంటే వృతం తపస్, సత్యం తపస్, శృతం తపస్, శాంతం తపో, తమస్తపశ్చమస్తపో, దానం తపో, యజ్ఞం తపో, బ్రహ్మై భూర్భువస్సువర్ బ్రహ్మై తదుపాస్యై తత్తపః. సత్యంగా మాట్లాడిన తపస్సు,
మంచి మాటలు విన్నా తపస్సు, ఆ యొక్క దానాలు చేసిన తపస్సు, యజ్ఞయాగాది క్రతువులు చేసి అందులో పాల్గొన్న తపస్సు, ఇలాంటి ఆ యొక్క దేవతా పూజలు అంటే మనం ఇందాక తరుపాం అనుకున్నాం కదా, అది కూడా ఇందులోనే వస్తున్నాయి. దేవతా పూజలు, సురార్చనై దేవతా పూజలు, పారాయణాలు, యొక్క తిరుప్పావే పారాయణాలు, జపాలు, హోమాలు, ఇవన్నీ కూడా ఆ యొక్క మనం తెలిసి తెలియక చేసినంత తప్పులు కావచ్చు, దోషాలకు పూర్వజన్మకృతం పాపం వ్యాధి రూపేణ భవతే. పూర్వజన్మ చేసినటువంటి ఈ తెలిసి తెలియక ఉన్నా కూడా ఈ జన్మలో ఏ విధంగా పోతాయంటే ఈ విధంగా జప పారాయణ అనుష్ఠానాలతోటి కూడా చేస్తే అవన్నీ కూడా తొలగిపోతాయి. అందులోనే భాగంగా ఈ యొక్క మార్గళిని చేస్తుంటారు. ఉపాసనలు అనేకమైన ఉపాసనలు ఉంటాయి. అందులోనే ఈ యొక్క వివిధ రూపాల్లో దర్శనమిస్తున్న ప్రకారంగా ఈ యొక్క మహావిష్ణు ఆలయంలో ఈ యొక్క మార్గలని చేస్తుంటారు. ఈ మార్గలిలో ఈ యొక్క తిరుప్పావై అత్యంత విశేషమైనది. మన హెచ్ఎంటీలో టెంపుల్ హిందూ దేవాలయంలో జరిగే కార్యక్రమాలు రేపు జరగబోయే 25వ తారీఖు 25/12/2025 అయ్యప్ప మన దేవస్థానం తరపు నుంచి అయ్యప్ప పూజ పడి పూజ కార్యక్రమం ఉండును. పొద్దున ఉదయం అభిషేకము, స్వామివారి అభిషేకము, తదుపరి కార్యక్రమం మహాపడి పూజ కార్యక్రమం ఉంటుంది. తర్వాత తదుపరి అన్నప్రసాద వితరణ ఉంటుంది ఆ రోజు కార్యక్రమం. తర్వాత ఏదైతే ముక్కోటి ఏకాదశి 30వ తారీఖు నాడు జరగబోయే అత్యంత వైభవంగా జరిగే ముక్కోటి ఏకాదశి కార్యక్రమానికి మేము ఇక్కడ చేసే కార్యక్రమం పొద్దున శుభ్రవాత సేవ, తర్వాత పూజా కార్యక్రమం, తర్వాత ఉత్తర ద్వారా దర్శనము ప్రారంభమవుతుంది. భక్తులు మనకి ఈ టెంపుల్లోకి అధిక సంఖ్యలో భక్తులు వస్తారు కాబట్టి భక్తులకు ఎటువంటి ఇబ్బంది కలగకుండా క్యూ పద్ధతే కానివ్వండి, తర్వాత భక్తులకు ఏ రకమైన ఏమున్నా హాని కలగకుండా వాళ్ళ క్యూ సిస్టమ్ కానివ్వండి, తర్వాత వాళ్ళ భక్తులకు ఎటువంటి ఇబ్బందికరంగా కాకుండా మేము అన్నీ ఇక్కడ కమిటీ ద్వారా మేము ఏర్పాటు చేస్తున్నాము. కాబట్టి అధిక సంఖ్యలో పాల్గొని ఈ కార్యక్రమాన్ని దిగ్విజయంగా చేయగలుగుతారని మేము మనవి మా కమిటీ తరపు నుంచి. అలాగే రేపు ఫిబ్రవరి 21, 22, 23 ఈ దేవస్థానము సంస్థ నిర్మించి 50వ సంవత్సర కళ్యాణము అంటే స్వర్ణోత్సవము. ఈ కార్యక్రమము అత్యంత వైభవంగా జరుగుతుంది. అలాగే ఇక్కడ ఈ స్వర్ణోత్సవ సందర్భంగా మేము మన దేవస్థానం తరపు నుంచి స్వామివారికి స్వర్ణ కిరీటము అలంకరణ చేయాలని సంకల్పం చేశాము. దీంట్లో ప్రతి ఒక్క భక్తుల్ని పాల్గొనాలని అందరూ సహాయము అటు వస్తువు రూపే కానీ ధన రూపే కానీ ఏ రకంగా సహాయం చేయగలరని మా కమిటీ ద్వారా విన్నవించుకుంటున్నాం. అలాగే ఈ అవకాశము ప్రతి ఒక్క భక్తుడు కూడా ఉపయోగించుకొని ఈ యొక్క మన ఈ కుత్బుల్లాపూర్ కాన్స్టిట్యున్సీలో ఉన్న టెంపుల్లలో ఇదొక మహత్తరమైన టెంపుల్ ఇది. ఎందుకంటే ఈ కుత్బుల్లాపూర్ కాన్స్టిట్యున్సీలో ఇప్పటివరకు ఉన్న టెంపుల్స్లలో ఇదే మొదటి దేవస్థానం ఇక్కడ మన కుత్బుల్లాపూర్ కాన్స్టిట్యున్సీ. కాబట్టి ఈ ఫస్ట్ జరిగే ఈ స్వర్ణోత్సవానికి మేము కూడా అన్ని ఏర్పాట్లు చేస్తున్నాము. కాబట్టి ప్రతి భక్తులు ఈ స్వర్ణ కిరీట దాంట్లో పార్టిసిపేట్ చేసి వారి యొక్క సహాయం అందించవలసిందిగా మా కమిటీ ద్వారా మేము కోరుకుంటున్నాము. అలాగే ఈ 5,116 రూపాయలు ఎవరైతే భక్తులు ఇస్తారో వాళ్ళ పేర్లు శిలాఫలకంపై లిఖించబడును. కాబట్టి భక్తులకు మరోసారి వినోబం మా ఆలయ కమిటీ ద్వారా ఈ కార్యక్రమము దిగ్విజయంగా జరపాలని ముందుకు తీసుకెళ్తారని మేము ఆశిస్తూ సెలవు తీసుకుంటాం. హెచ్ఎంటీ హిందూ టెంపుల్ కుత్బుల్లాపూర్ కాన్స్టిట్యూన్సీలో ఉన్నటువంటి హెచ్ఎంటీ హిందూ టెంపుల్, హెచ్ఎంటీ కంపెనీ వాళ్ళు నిర్వహిస్తున్నటువంటి ఈ మహా టెంపుల్ అయినటువంటి 50 సంవత్సరాలు పూర్తి చేసుకున్నటువంటి అద్భుతమైనటువంటి శ్రీ కళ్యాణ వెంకటేశ్వర స్వామి వారి యొక్క టెంపుల్. ఈ టెంపుల్లో రేపు వస్తున్నటువంటి 30వ తారీఖు ముక్కోటి ఏకాదశి పర్వదినం సందర్భమున స్వామివారికి ఉదయం 4:30 గంటలకు అభిషేక కార్యక్రమం నిర్వహించబడును. తర్వాత స్వామివారికి 5:30 గంటల నుంచి ఉత్తర ద్వార దర్శనం కల్పించబడును. తదుపరి సుదర్శన హోమము మరియు స్వామివారికి పుష్పార్చన కార్యక్రమాలు నిర్వహించబడును. ఈ యొక్క కార్యక్రమాల్లో అన్నీ కూడా
కమిటీ వారు నిర్వహిస్తూ భక్తులకి ఎంతో వైభవంగాను శుభప్రదంగాను దర్శనం కలిగేటట్టుగా వారన్నిటి కూడా సహకరిస్తున్నారు. ఆ సందర్భంలో ఎటువంటి ఇబ్బందులు రాకుండా అన్ని వసతులను కూడా కల్పిస్తున్నారు. లైన్గా వెళ్ళేందుకు బారికేడ్లు కానీ, అలాగే ఇక్కడ వచ్చే వారికి ఎటువంటి అన్నపానీయాల సందర్భంగా ప్రసాద వితరణ కానీ, ఎటువంటి దాహాన్ని తీర్చేదనుకు జలప్రసాదాలు కానీ అన్నీ కూడా భక్తులకి అందించి భక్తులు సుఖంగాను సంతోషంగాను స్వామివారిని దర్శించుకొని స్వామివారి యొక్క అనుగ్రహాన్ని కల్పించేటట్టుగా నిర్వహిస్తూ కమిటీ వారు ఎంతో సహకారంతోనూ ఎంతో భక్తుల యొక్క సహకారంతో కూడా ఈ యొక్క కార్యక్రమాన్ని నిర్వహించబడుతున్నారు. కాబట్టి అందరూ కూడా వచ్చి స్వామివారిని భక్తి శ్రద్ధలతో దర్శించుకొని స్వామివారి యొక్క తీర్థ ప్రసాదాలను స్వీకరించి స్వామివారి కృపకు పాత్రలు కాగలని మనం చేసుకుంటున్నాం.